ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு எப்படி கட்டணும், நான் எந்த மாதிரி மணி சேவிங்ஸ் பண்ணினேன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. நீங்களும் வீடு வாங்கவோ இல்லை கட்டவோ பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் நான் எந்த மாதிரி மணி சேவிங்ஸ் பண்ணினேன், என்ன பிளான் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 இயர்க்கு முன்னாடி தாங்க நாங்கள் புதுசாக வீடு கட்டி குடி வந்திருக்கோம். அந்த வீடு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 lakhs. அந்த வீடு கட்டுறதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணினேன், எப்படி பணம் சேர்த்தேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம சேலரி எவ்வளோ, நம்ம எந்த அளவு பட்ஜெட் வந்து போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும்னு. நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 5 years பீரியட் எடுத்துக்கிட்டோங்க. 5 years வந்து டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வாங்குகிற சேலரிக்கு நாங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கு கட்டணுன்னா 5 years சேவிங்ஸ் வேணும்னு 5 years டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலருக்கு 5 to 10 years கூட ஆகலாம், ஒரு சிலருக்கு 10 to 15 years கூட ஆகலாம். ஸோ நீங்கள் வாங்குகிற சேலரிக்கும் உங்கள் ஹவுஸ் பட்ஜெட்டுக்கும் எத்தனை இயர் சேவிங்ஸ் தேவைப்படும்னு பார்த்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எடுத்துக்கிட்ட 5 yearsல் எந்த மாதிரி சேவ் பண்ணணும், அது எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபியில் வந்து 20,000 போட்டேங்க மந்த்லி. அது வந்து ஒரு 1 இயருக்கு பார்க்கும்போது மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 2,40,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எஸ்ஐபின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுங்க. ஷேர் மார்க்கெட்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க தாங்க செய்யும். எஸ்ஐபியில் அமௌண்ட் போடுற ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்குங்க. ஏன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஐபியில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் குறைஞ்சது 5 years வெயிட் பண்ணணுங்க. நாங்கள் 5 years டார்கெட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து எஸ்ஐபி வந்து சூட் ஆச்சு. இந்த வீடியோவில் நான் எந்தெந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னு மட்டும் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்கீமில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேங்க. இப்போ வந்து எஸ்ஐபியில் நான் மந்த்லி வந்து 20,000 போட்டேன். இப்போ இயர்லிக்கு வந்து 2,40,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. அதே 5 yearsக்கும் பார்க்கும்போது 12 லட்சம் வந்தது. இதில் எஸ்ஐபியில் நான் இன்வெஸ்ட் பண்ணி தாங்க வீடு கட்டுறதுக்கான இனிஷியல் அமௌண்ட்டே நான் ரெடி பண்ணினேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டி போட்டேன். அது எப்படி பிளான் பண்ணினேன்னா, இப்போ நான் வீடு கட்டுறதுக்கு 5 years டைம் தேவைப்பட்டதில்ல. ஸோ நான் ஆர்டி வந்து 5 yearsக்கு போடாமல் 2 yearsன்னு போட்டேன். அப்புறம் 1 yearக்குன்னு போட்டேன். ஏன்னா பேங்க்கில் தான் ஆர்டி போட்டேன், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி போடலை. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 years ஆர்டி தான் இருக்குது, பேங்க்கில் தான் 2 yearலேருந்தே நம்மள ஆர்டி இருக்குது. ஸோ நான் ஆர்டி எப்படி பிளான் பண்ணினேன்னா, ஆர்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 years போட்டேன்ல, 24 month. அது வந்து மந்த் வந்து ஒரு 10,000 போட்டேன். ஓகேங்களா? இப்போ 24 monthல வந்து 2,40,000 போட்டேன். அந்த 2,40,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா எஃப்டி போட்டேன். அது ஃபஸ்ட்டு ஒரு 2 years வந்து ஆர்டி போட்டேன்னா ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிற இயர் வந்து 3 years. ஸோ அந்த 2 years அமௌண்ட் எடுத்து 3 yearsக்கு எஃப்டி போட்டேன். எஃப்டி போட்டதில் ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 years போட்டேன் பார்த்தீங்களா ஆர்டி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ வந்து 4 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லாஸ்ட் 1 year இருக்குது. அந்த 1 yearக்கு நான் வந்து எஃப்டி போட்டேன். ஓகேங்களா? 2 அமௌண்ட் வந்து எஃப்டி போட்டிருக்கேன். ஒரு எஃப்டி வந்து 3 yearsக்கும் ஒரு எஃப்டி வந்து 1 yearக்கும் போட்டிருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 5 yearsல வந்து எண்டில் வந்து ஒரு அமௌண்ட் கிடச்சிது. இப்போ எஸ்ஐபிலையும் ஆர்டிலையும் சேர்த்து எங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு அமௌண்ட் கிடச்சிது. நாங்கள் கட்டுற வீடுக்கு இந்த எஃப்டி, ஆர்டி, எஸ்ஐபி மூலமாக வந்த அமௌண்ட்டை வந்து டவுன் பேமெண்ட்டாக வச்சு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீடு கட்ட போகிற பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அது 50% அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு தாங்க வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணணும். 50% நம்மளால் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% நம்ம கையில் கேஷாக வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு ப்ரெஷர் இருக்காது. இல்லைன்னா நம்ம வீடு கட்டும்போது பணம் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிற நிலைமையெல்லாம் வருங்க. குறைஞ்சது ஒரு 30 to 40% நம்ம கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரெஷர் இல்லாமல் வீடை வந்து ஸ்மூத்தாக நல்லபடியாக கட்டி முடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணேன்னா, நாங்கள் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணும்போதேவும் அடகுலையில் எல்லா ஜுவல்லையும் திருப்பி வந்து கையில் வச்சுக்கிட்டேன். ஸோ கோல்டில் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிது. எஸ்ஐபி, ஆர்டி வந்து எனக்கு வந்து பாதி அமௌண்ட் வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து கோல்டு லோனை வச்சு நான் வந்து பாதி அமௌண்ட் சமாளிச்சுக்கிட்டேன்.
வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே முடிச்சிட்டோம். அதாவது ஆர்டி போடுறது, எஃப்டி போடுறது, ஷீட்டு போடுறது, எஸ்ஐபி எல்லாமே வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். புதுசாக வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ எங்கள் சேலரியிலேருந்து நாங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து மந்த்லின்னு ஒரு அமௌண்ட் வந்து எங்களுக்கு செப்பரேட் ஆச்சு. ஸோ அதையே சேர்த்து தான் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம். 80% அமௌண்ட் வந்து நாங்கள் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி தாங்க வீடு கட்டணும். 80% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மீதி 20% ஒர்க்குக்கு வந்து எங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆச்சு. அப்போ என்ன பண்ணோன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அது எதுலேயுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த அமௌண்ட்டையும் எடுத்து வந்து நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து போட்டுட்டோம். மீதி ஒரு 10% வந்து வெளியே இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்காமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடனாக எங்கள் அம்மா கிட்ட தான் வாங்கியிருந்தோம். வாங்கி வந்து நாங்கள் வந்து வீடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பால் காய்ச்சி இப்போ வந்து நாங்கள் குடியேறிய 1 இயர் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து நான் ஆர்டி, எஃப்டி, எஸ்ஐபி இதிலெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணினேன், எனக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி கிடச்சது, நான் எப்படிலாம் பிளான் பண்ணினேன் அப்படின்ட்டு கால்குலேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நீங்களும் வீடு வாங்கணுன்னாலோ இல்லை கட்டணுன்னாலோ என்ன நீங்கள் பிளான் பண்ணாலுமே உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் பீரியட் வந்து கோல் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பாருங்கள். வெளியே இன்ட்ரெஸ்ட் வாங்கியோ இல்லை லோன் வாங்கியோ வீடு கட்டணும்னு பிளான் பண்ணாதீங்க. அதனால் நம்ம வாங்குகிற சேலரி வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். கடன் வந்து வேகமாகவே அடையாது. ஸோ வந்து நீங்கள் டைம் எடுத்து வீடு கட்டுங்க. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நல்லபடியாக வந்து வீடு வாங்கவோ கட்டவோ முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி ஸ்கீம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுனா நம்மளுக்கு பெஸ்ட்டு, வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும், எந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கால்குலேஷனோட உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. பை பாய்.